எப்படி வேலை கொடுப்பான்னு கேட்கிற? உன் வாழ்விடத்துல அரசாங்க பணியை கொடுத்துறேன். சணல் வளர்ப்பேன், அதுல இருந்து வேலை, கரும்பு வளர்ப்பேன், அப்புறம் எனக்கு கடலை போடுவேன், கடலை செடியிலிருந்து கடலை எண்ணெய் எடுப்பேன், கடலை பின்னாக்கு தயாரிப்பேன், கடலை மிட்டாய் தயாரிப்பேன், கடலை பின்னாக்க என் மாட்டு பண்ணைக்கு தீவனமாக கொண்டு போவேன், மீதியை என் உரத்தில் போடுவேன், என் நிலத்துக்கு போவேன், மாட்டு சாணத்தை எடுப்பேன், மாட்டு சாணம் நாடங்களும் பண்ணை வச்சிருப்பேன், மாட்டு சாணத்தை ஆட்டு கழிவை கொண்டு வந்து மக்க வச்சு என் இலைதலை கழிவு, என் என்ன சொல்றது, என்னுடைய பன்னி கழிவு, நான் வளர்க்குற விலங்குகளின் கழிவெல்லாம் கொட்டி அதிலிருந்து லட்சக்கணக்கான டன் மீத்தேனை எடுப்பேன், பயோகேஸ் எடுப்பேன். மாட்டு சாணியிலிருந்து எடுக்கிற வாய்ப்பு இருக்கும்போது என் தாய் மண்ணை ஏன் நோன்றாங்கிறதா உங்க பிள்ளைகளுடைய போராட்டமும் கோரிக்கையும். என் தாய் என் மண்ணை போய் எதுக்கு ஈரக்குலையா இருக்கிற, எதுக்கும் பூமியை நஞ்சாக்குற, ஏன் குடிநீர் விஷமாக்குற? மாட்டு சாணியிலிருந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான டன் பயோகேஸ் மீத்தேன் ஈத்தேனை எடுத்து சிலிண்டரில் அடைச்சு எங்க அக்கா தங்கச்சி ஆத்தாள் அப்பனுக்கு ஒரு நொடி இந்த எரிகாற்று இல்லை தட்டுப்பாடலாம அரசை விநியோகம் செய்யி, நீ உரிய கட்டணத்தை உற்பத்தி செலவை கொடுத்துட்டு பயன்படுத்து. நான் சொன்னா செய்வேன். ஏமாத்த நினைச்சா நான் உன்னை ஏமாத்த முடியும். வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் தரேன்னு சொல்ல முடியும். ஒவ்வொரு பெண்ணுக்கும் 1000 2000 இல்லை, 1 கிலோ தங்கம்னு சொல்ல முடியும். அதுவும் புதுசா கல்யாணம் ஆகிற பொண்ணுக்கு 1 கிலோ வைரம் தரேன்னு கூட சொல்ல முடியும். ஏன்னா நீ என்ன கேட்ப, எப்படி கொடுப்பாயின்னு கேட்பியா? எப்படி கொடுப்பாயின்னு கேள, என்கிட்ட கேள யாராவது. அவங்க எல்லாம் எப்படி கொடுக்குறாங்களோ அப்படித்தான் நானும் கொடுப்பேன். எப்படி? நான் சொல்லும்போது சிரிக்கிறியா, அவங்க சொல்லும்போது ஏன் சிரிக்க மாட்டேற? புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றி அதை சொல்லும். என் அன்பு சொந்தங்களே, மாற்றம் என்பது மானுட தத்துவம். புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். மாற்றம் என்பது சொல்லல்ல செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. அதனால் என் அன்பு சொந்தங்கள், இங்கே மாற்றத்திற்கான சின்னம் விவசாயி. அந்த சின்னத்திலே வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெறுங்கள். இதுவரை நீங்கள் ரெட்டலைக்கு, உதயசூரியனுக்கு, கைக்கு, தாமரைக்கு வாக்கு செலுத்தினீர்கள். அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்று போனீர்கள். எந்த இடத்தில் நீங்கள் வென்றீர்கள்? எந்த இடத்தில் நீங்கள் எந்த உரிமையை நீங்கள் கொடுத்த வெற்றியை வைத்து பெற்றீர்கள்? இல்லை, தோற்று போனீர்கள், தோற்று போனீர்கள். அதனால் இந்த முறை என் தம்பி நன்மாறனுக்கு நீங்கள் குளித்தலையிலே வேளாண்மை சின்னத்தில், விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி என் அன்பு சொந்தங்கள் நீங்கள் வெற்றி பெறுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி. எங்கள் கையில் நீங்கள் ஒப்படைக்கும் அதிகாரம் உங்களுக்கான அதிகாரம். அண்ணல் அம்பேத்கர் அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார். அதை படித்த உங்கள் பிள்ளைகள் அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது என்ற கோட்பாட்டை முன்வைத்து இந்த களத்திலே நிற்கிறோம். எனவே உங்களுக்கான அதிகாரத்தை நிறுவ நீங்கள், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு, என் அன்பு தம்பி, என் ஆறுயிர் இளவல் வழக்குரைஞர் செல்வ நன்மாறன் அவர்களுக்கு நீங்கள் இந்த விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி குளித்தலையில் வெல்ல வைத்து அவரை சட்டமன்றத்திற்கு அனுப்புங்கள். நீதிமன்றத்தில் வாதிட்ட என் தம்பி இந்த மண்ணின் மக்களின் பிரச்சனையை சட்டமன்றத்தில் வாதிட்டு எத்தனையோ வழக்குகளை வென்று கொடுத்த என் இளவல் உங்கள் உரிமையை வென்று கொடுப்பான் என்கிற உறுதியை உங்களுக்கு தருகிறேன். என் அன்பு சொந்தங்களே, நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்